ஹாய் காய்ஸ்! இப்போ நீங்க பொருள்ல பார்த்த மாரி ஒரு சூப்பரான நேம் ஆர்ட் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு குயிக்காவும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவும் பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்ற ஒரு 2 to 3 ஸ்டெப்பு தான் இருக்கும். அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். எப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து உங்ககிட்ட ஐட்மோஷன் ஆப் வந்து இருக்கணும். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைனாக்க இதோடைய ஃப்ரீ வெர்ஷன் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல குடுத்துருக்கேன். வேணுன்றத நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு, நான் குடுத்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இதில இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில எப்படி எடிட் பண்ணணும் குயிக்கா பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஓப்பன் பண்ணி, இதில யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் வந்து மெட்டீரியல் குடுத்துருக்கேன். நீங்க வந்து டவுன் பண்ணிக்கங்க. ஸோ அது எப்படி உங்க ஹைட் மோஷன்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாம பார்த்துடலாமா? அதுக்கு இந்த இடத்துல 2 டெஸ்ட் பாருங்க. இதில ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு, கீழ எடிட் டெஸ்ட் இருக்கா? அத நீங்க கிளிக் பண்றீங்க. இப்ப மேல ஃபாண்ட் ஷோ ஆகுதா? அத நீங்க கிளிக் பண்றீங்க. கீழ வேவ் வால் ஃபாண்ட்ஸ் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்றீங்க. இப்ப மேல கால்ல 3 பட்டன் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணாக்க கீழ வந்து ஃபாண்ட் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்றீங்க. நெக்ஸ்ட் மேல கால்ல 3 பட்டன் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணாக்க சைடுல வந்து டவுன்னு மொபைல்ல ஷோ ஆகும். ஜஸ்ட் அதில தான் நீங்க ரீசென்ட்டா டவுன் பண்ண 2 ஃபாண்ட் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் வச்சிருக்கனோ அந்த ஃபைலுக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஃபாண்டுடைய நேம் வந்து 2ம் இதுதான். கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த 2 ஃபாண்டுமே இந்த மாதிரி நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி இங்க செலக்ட் பண்ணிட்டு மேல சைட் நேர்க்கா அது கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இம்போர்ட் ஆயிரும். ஓகே. ஸோ நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கனாக்க உங்க ஹைட் மோஷன் ஆப்பை நீங்க க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேஞ்சுட்டே இருக்கும். அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா இதில் நாம நேம் எடிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபாண்ட் இன்புட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு வீடியோ நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. அவ்வளோதான். ஸோ எப்படின்னு பார்த்துலாம். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மிடில் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக எது வரைக்கும் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ கரெக்டாக வந்து 4.02 செகண்ட் கேட்டு வரைக்கும் வந்து இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுருக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாரி ஒரு எஃபெக்ட் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசைன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிசிஃபிட்டியாக இருக்க கார்னரில் கீழே அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட் இந்த கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் ஆஃப்ல இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க. ஓகே. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக நாம் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு மறுபடியும் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி சுபிலிட்டி இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதில் ஃபேட் நோட்னு எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட் இந்த கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவுட் வந்து 17 இருக்கட்டும், சாரி 60 இருக்கட்டும். இன்னும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 1.50 வந்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து கரெக்டாக மூவ் பண்ணி பார்த்துலாமா? இதை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 4.20 வச்சுக்கோங்க. ஸோ அது போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அது கரெக்டாக வந்து 3.13 செகண்ட் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மிடில் கிளிக் போயிட்டு இந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பிக் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவா? ஓகே. ஸோ அந்த பிக்குக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ இது கொஞ்சம் இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோக்கு மேலே நம்ம கொண்டு போய்க்கலாமா? ஓகே. கீழே இருக்கட்டும். ஸோ அதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வீடியோ ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்க ஓகே. முடிஞ்சிச்சு.
நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் இருக்கா அது கிளிக் போயிட்டு கிளர்ஷில் போயிட்டு இந்த இடத்துல மை டியர் நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேல் நீங்கள் டிக் என்ன வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, சொல்லலாம் ஜஸ்ட் அந்த டெஸ்ட் வந்து பண்ணிக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே முடிச்சுட்டு போயிட்டு உங்களுடைய நேமுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த இடத்துலமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வீடியோ. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. மேலே செட்டிங் இது இருக்கா அது கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ரேம் ரேட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 60 fps படாக்க நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே எஸ்ஓ பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டேட்டா வந்து படாக்க நீங்கள் எஸ்ஓ பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் போகணுன்னாக்க மறக்காமல் சைடில் தான் இருக்குது பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.